நேற்று நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த 1 பேட்டர் 3 டிஷ்ஷுக்கு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்னைக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி, தோசை, பணியாரம் எல்லாம் ஒரே பேட்டரில் பண்ணுறனால பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஃபைனாக அரைக்காமல் மீடியம் கோர்ஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெர்மெண்ட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு எப்பவும் பண்ணுற மாதிரி. பணியாரத்துக்கு பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் சாட்டே பண்ணிவிட்டு அதை ஆறுற கேப்பில் இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி வேகிற கேப்பில் தோசையும் ஊற்றிடலாங்க. தோசை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் வார்க்கிறதுக்கு. இதில் வந்து நீங்கள் ரோஸ்ட் மாதிரியும் பண்ணலாம், இல்லை ஊத்தாப்பம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஊத்தாப்பம் மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப நல்லா வருங்க. இட்லி வந்துருச்சு, இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கும் வந்து ஆனியன் வந்து ஆறிடுச்சு. இப்போ பணியாரமும் ஊற்றி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. யூஸ்வல் இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த போஸ்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.